My dear 11th students, Unit 2 ஓட Queen of Boxing நம்ம பார்த்துட்ருக்கோம். Part 1ல how she overcome all the difficulties and how she has started adjusting with all country food with the fork and spoon, with the fork and knife and with the chopsticks, all these things. And after 5 years of traveling, she started taking some packed food from her home. On my return, this is Mary Com's autobiography we are seeing. So on her return, Delhi gave me a warm welcome at the airport. The Delhi people, they gave her a very warm welcome at the airport. Back in Impal, I was greeted with garlands and drumbeats and dancing. அவங்க ஹோம் டவுன் இம்பாலில் அவங்க போனோடனே அங்குள்ள மக்கள்லாம் அவங்களை எப்படி வரவேற்றிருக்காங்க, மாலைகளோடையும் ட்ரம் பீட்ஸ்னால் என்னது மேளதாளங்களோடையும் டான்ஸிங்கோடையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவங்கள வரவேற்றிருக்காங்க. பிகாஸ் ஷி ஒன். There was a victory ride across town. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. அவங்க வந்து ஜெயிச்சதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெலிசிட்டேஷன் அது கங்க்ராச்சுலேட்ரி ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க, லாங்கோல்ன்ற ஏரியா. அது வந்து என்னது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் அங்கே இருந்திருக்கு. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ் செட் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேஸ் அண்ட் அடலேஷன்னா அப்ரிஷியேஷன் வேர் ஷவர்ட் ஆன் மீ. அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள ரொம்ப ப்ரேஸ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நிறைய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வின் பண்ணதுக்கு. ஐ வாஸ் ப்ரெசன்டட் வித் எ ட்ரெடிஷ்னல் ஷால். அவங்க ட்ரெடிஷ்னலான ஒரு ஷால் வந்து அவங்களுக்கு போத்தியிருக்காங்க. ஓஜா இபொம்சா was also present and was duly felicitated. ஓஜா இபொம்சா வந்து he is a coacher. அவர் வந்து பாக்ஸிங்க்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு கோச். அவரும் அந்த ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம், அந்த அப்ரிஷியேஷன் ப்ரோக்ராமில் இருந்தாராம். அவரையும் வந்து எல்லோரும் வாழ்த்துனாங்களாம். When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. நான் அப்போ அந்த லாங்கோல் மக்கள்கிட்ட பேசும்போது அந்த நாள் நான் என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்தேன். கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் டூர்னமெண்ட்டில் நான் கண்டிப்பாக தங்கம் ஜெயிப்பேன், தங்க மெடல் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் எ லாட் டு மீ. ஃபர்ஸ்ட்டு மெடல் அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, சில்வர் மெடல் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டத்தோடு அவங்க வாங்கியிருக்காங்க. த ஃபைட் அண்ட் ஆல் தட் ஃபாலோட் ஆர் கிளியர்லி எட்ச்ட் இன் மை மெமரி. கிளியர்லி எட்ச்ட் அண்ட் இம்ப்ரிண்டட். அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சா அந்த நினைவுகள் எல்லாம். அவங்க அந்த சில்வர் மெடல் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட மெமரியில் இம்ப்ரிண்ட் ஆகி, அதாவது மறையில் அப்படியே பதிஞ்சிருச்சு. பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த சில்வர். என் உள் மனசில் வந்து மேரிகோம் வாஸ் நாட் ஹாப்பி. அந்த சில்வர் மெடலுக்காக அவங்க பெருசாக ஒன்றும் அவங்க சந்தோஷம் அடையலை. ஆஸ் ஐ டச் டவுன் இன் இண்டியா I vowed that the next time I would bring back a gold. I knew I was good enough. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓன்னா என்னது, ப்ராமிஸ் பண்ணுறது, சபதம் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ வென் ஷி கம்ஸ் டு இண்டியா அண்ட் ஷி வோஸ் தட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் பேக் a gold. எனக்கு தெரியும் என்னால் முடியும், நான் கண்டிப்பாக என்னால் கோல்டு வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்க தன்னம்பிக்கை. The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. அவங்களுடைய சில்வர் மெடலும் அவங்க அந்த ப்ரைஸ் மணியும் கவர்மெண்ட் கொடுத்த எல்லா சப்போர்ட்டும் அந்த ஃபினான்ஷியல் வரிஸ் வந்து ஃபினான்ஷியலாக அவங்கள கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்க வச்சு தான். பட் ஐ வாண்டட் அ ஜாப் டூ. அவங்களுக்கு வந்து ஒரு வேலையும் தேவை இருந்ததுதான். ஃபார் தட் அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் எ ஸ்டெடி இன்கம். அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிதுன்னா என்னது, லாங் டேர்மாக ஒரு செக்யூரிட்டி மீன்ஸ் ஒரு சேஃபாக இருக்கும் அண்ட் ஃப்யூச்சர் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கும். கவர்மெண்ட் வேலை போனால் என்ன மாதம் ஆனால் கண்டிப்பாக ஒரு சம்பளம் இருக்கும். அது வந்து ஷியோர், தட் இஸ் அ செக்யூர்டு. அந்த செக்யூரிட்டி இருக்கும்போதே நான் வரி பண்ணாமல் அவங்க ஃபர்தராக ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட். அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க வீட்டில். ஐ ஹேட் நோ சேவிங்ஸ் எக்ஸப்ட் எ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். என்கிட்ட எந்த சேவிங்ஸும் இல்லை, என்கிட்ட ஒரு 2-3 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்டு, தி மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃபர்ட் மீ த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் விச் ஐ அக்செப்டட் இன் த இயர் 2005. செகண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கோல்டு ஜெயிச்சிட்டாங்க. இவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே, இவங்க சபதம் எடுத்த மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் மணிப்பூர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எஸ்ஐ போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர்
போஸ்ட் வந்து 2005 2005 they have given her the post and she accepted it because she was longing for a government post. I had long dreamt of getting a government job through the ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்றது அவங்களது ரொம்ப காலத்து கனவு. இட் வாஸ் ஃபைனலி ஃபுல்ஃபில்டு. கடைசியில் எனக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடச்சி அந்த கனவும் முழுமையடைந்தது. ஐ ஏர்ன்ட் அ சேலரி ஆஃப் ₹15,000 இன் தட் ஃபர்ஸ்ட் ஜாப். அந்த முதல் வேலையிலே அரசாங்க உத்தியோகத்திலே எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு கிடைச்சது? ₹15,000 பெர் மந்த். த திங் அபவுட் ஜாப்ஸ் தட் ஆர் அப்டைன்ட் த்ரூ தி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இஸ் தட் வி ஆர் நாட் required to go in to work as regularly as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக உள்ளே போயிட்டோன்னா மற்ற எங்கள் கலீக் மாதிரி நாங்கள் வேலைக்கு ரெகுலராக போகணுன்னு இல்லை. வி கேன் கண்டினியூ வித் அவர் ப்ரொஃபஷன் அவங்களது என்னது? பாக்ஸிங். ஸோ அந்த பாக்ஸிங்க்கான எல்லா பயிற்சியும் அவங்க எடுத்துக்கலாம், எல்லா காம்படிஷன்லேயும் அவங்க கலந்துக்கலாம். அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு லிபர்ட்டி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஐ என்ஜாய்டு. அது ரெகுலராக பண்ணால் தான் அவங்க வின் பண்ண முடியும். டூர்னமெண்ட் இதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணி தே கேன் பிரிங் லாரல்ஸ் டு த கண்ட்ரி. ஐ கோ டு ஆஃபீஸ் வென் நெசசரி. எப்போ தேவையோ அப்போ தான் நான் ஆஃபீஸ் போனேன். அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஐ எம் ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியூர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுதான். அது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு சொல்லிட்டு தான் அவங்க போவாங்களாம். அவங்க வந்து லீவ் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்குமா. மை மெடல் ஹால்னு என்னது? வேட்டை. அவங்க கலெக்ஷன் ஆஃப் மெடல்ஸ் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ கண்டினியூட் ஆஃப்டர் மை மேரேஜ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க மேரேஜ்க்கு அப்புறமும் ஷி கண்டினியூட் ஹர் பாக்ஸிங் அண்ட் ஷி வாஸ் வின்னிங், புட்டிங் அன் எண்ட் டு ஸ்பெகுலேஷன் அமங் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் தட் பர்டிகுலர் டாபிக். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இவங்க எப்படி பாக்ஸிங் பண்ணி ஜெயிப்பாங்க? ஸோ ஸ்பெகுலேட் பண்ணுறது, கெஸ் பண்ணுறது, இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு அது எண்ட் ஆயிடுச்சாங்க. ஏன்னா ஷி ஸ்டார்டட் வின்னிங். ஐ ரீடைன்டு த வேர்ல்டு கப். I retained the world title in the third பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் பார்த்துடலாம். I retained the world title in the third world women's boxing championships in Podolsk in ரஷ்யாவில் நடந்திருக்கு இந்த தேர்ட் வேர்ல்டு விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ஸோ இன் 2005 சரிதா ஹூ ஹேட் ஒன் த பிரான்ஸ். சரிதான்றவங்க வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ வேர் கிவன் அ ஹீரோஸ் வெல்கம் அட் தி இம்பால் ஏர்போர்ட் பிகாஸ் ஷி ஹாஸ் ஒன் த கோல்டு மெடல் ஆஃப்டர் ஹர் மேரேஜ். ஸோ அவங்கள ரொம்ப பாம்ப் அண்ட் ஷோவோட க்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த மக்கள். வி வேர் டேக்கன் டு த பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் வேர் எ கிராண்ட் ரிசப்ஷன் வாஸ் ஆர்கனைஸ்டு. இவங்களை வந்து நேராக ஏர்போர்ட்லேருந்து எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க? பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய வரவேற்பு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ ஹேட் அ குட் ரன் ஃப்ரம் 2001 to 2004. 2001லேருந்து 2004 வரைக்கும் நான் வந்து அட்டகாசமாக விளையாண்டேன். குட் ரன்னு அவங்களோட பாக்ஸிங்கில் ஷி வாஸ் வின்னிங் லைக் எனி திங். ஐ ஒன் செவரல் கோல்டு. நிறைய கோல்டு மெடல் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆல் த சீனியர் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், எல்லா சீனியர் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காங்க. தி செகண்ட் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் in 2002, தி செகண்ட் ஏஷியன் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் அட் ஹிசார் in 2003 அண்ட் த விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அட் பீஸ் ஹங்கேரி. இதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. த நேம் ஆஃப் த சாம்பியன்ஷிப் ஷி ஹஸ் காட். இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் when I got married everybody was doubtful that my medal hauls would continue. எல்லாருமே டவுட் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு, மெடல் இவ்வளோ வந்து பார்ப்பாங்களான்னு. பட் ஆஃப்டர் த வெட்டிங் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் அண்ட் ஒன் எ கோல்டு இன் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேர்ல்டு விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் in 2005 அண்ட் நவம்பர் 2006. மேரேஜ்க்கு அப்புறம் என்னது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேர்ல்டு விமென் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லேயும் அவங்க கோல்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிருச்சு. தெர் வாஸ் a number of other international level championship in Taiwan, Vietnam, Denmark and so on, but it was retaining my world title in 2006 by defeating Sriulta Datta of Romania at the 4th World Championship in New York that I consider one of my greatest achievement. என்னாச்சு இவங்களோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு என்னது? 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்க ஹேட்ரிக்கா கண்டினியூஸாக 2nd 3rd 4th ஜெயிச்சிருக்காங்க.
யாரை வீழ்த்தி? ஸ்டுல்தா தத்தா, ரொமானியாவை சேர்ந்த ஸ்டுல்தா தத்தாங்கிறவங்கள ஜெயிச்சு. அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக அவங்க லைஃப்பில் பார்க்குறாங்க. இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் மை ஹோம். அட் ஹோம்னு என்னது, இந்தியாவில் இந்த சாம்பியன்ஷிப் நடந்திருக்குது. அதில் அவங்க ஜெயித்ததில் அவங்களால அதை மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டாகவே அவங்க நினச்சிக்கிறாங்க. தி அதர் இந்தியன் பாக்ஸர்ஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்ட் எக்ஸப்ஷனலி வெல். மற்றவங்களும் ஜெயித்தாங்க. அதனால் இந்தியா எத்தனை இந்தியா ஒன் 4 gold, 1 silver and 3 bronzes and our team won the overall title. இந்தியாவிலேருந்து என்னது 4 கோல்டு 1 சில்வரு 3 பிரான்ஸ் ஜெயிச்சதுனால ஓவரால் டைட்டில் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் இந்தியா டீமு. வித் திஸ் ஹேட்ரிக் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின்ஸ் த மீடியா கிரைஸ்டன் மீ. மீடியா வந்து என்னைய வந்து என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, குயின் ஆஃப் பாக்ஸிங் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மேக்னிஃபிசன்ட் மேரி. மேக்னிஃபிசன்ட் அப்படின்னா என்னது, பிரம்மாண்டமானவங்க அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? எக்ஸலண்ட் ஆனவங்க, அடிச்சுக்க முடியாத ஒருத்தவங்க அப்படிங்கிற மீனிங். அவங்க ஆத்தரை பற்றி பார்க்கலாமா? ஆத்தர் யார்? மேரிகோம் தான். அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ மேக்டே Changning Mary Kom is a boxer and the winner of 5 World Boxing Championship and an Olympic bronze medal in 2012. As a schoolgirl, she used to play a variety of sports. என்னென்ன ஸ்போர்ட்ஸு? ஹாக்கி, ஃபுட்பால் அண்ட் athletics. Inspired by Manipuri boxer Dinko Singh, who won a gold medal at the Asian Games in 1998, Mary Kom took up boxing. She won the first medal of silver in Pennsylvania, USA in 2001. She is the only women boxer to have won a medal in each one of the 6 world championships. She was honored with the Padma Shri in 2010 and the Padma Bhushan in 2013 for her wonderful achievements in the field of sports. She wrote her autobiography. அந்த autobiography பேர் என்னது? Unbreakable. எந்த இயரில் எழுதியிருக்காங்க? 2013ல. ஸோ டூ யூ நோவில் பாருங்கள், முகமது அலி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் பியூகிலிஸ்ட்னா என்ன? பாக்ஸர் அண்ட் அண்ட் ஆக்டிவிஸ்ட்னா என்னது? ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடியே இருக்கிறவங்க. ஹி வாஸ் வைட்லி ரிகார்டட் ஆஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் தி 20th century. ஓகேங்களா? அவர் வந்து ரொம்ப பாக்ஸிங்கில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான முகமது அலி வந்து ரொம்ப ஃபேமஸான 20th centuryயில். அவருடைய கோட்ஸ் பாருங்கள். ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குவிட், suffer now and live the rest of your life as a championship. ட்ரைனிங் நடக்கிறப்பெல்லாம் அவர் என்னது, அவருக்கு ரொம்ப எப்படா போய் போட்டிக்கு போவோம் அப்படின்னு. ஆனால் டோன்ட் குவிட்னு என்னது, எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு இடத்த தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிடக்கூடாது, குவிட் ஆகிடக்கூடாது. வி ஷுட் சஃபர் நவ். நம்ம இப்போ கஷ்டப்பட்டால் தான் லிவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் சாம்பியன். இப்போ கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக லைஃப் பூரா என்ன ஆயிடுவோம், நம்ம சாம்பியனாக இருப்போம். ஸோ திஸ் லெசன் ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அ வெரி மோட்டிவேட்டிங் லெசன் ஃபார் யூ. மேரிகோம் என்ன சொல்கிறாங்க, விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம நினைச்ச வெற்றியை அடைவோம். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். எந்த இடமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த சூழ்நிலையை நம்ம அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம வெற்றியை காணணும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? Now let us see the glossary. Glossary is very important, students. இந்த glossary word வந்து synonymல வரும். Princely அப்படின்னா என்னது? Very large. Jet lag, a tired and unpleasant feeling a person experiences following a long flight through different time zones. அவங்க ஜெட் லேக் அந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பென்சில்வேனியா போகிறப்ப என்ன ஆயிடுறாங்க, அன்றைக்கே வெயின் பண்ண வேண்டியிருந்தது. லக்கிலி அவங்களுக்கு அன்றைக்கி காம்படிஷன், அவங்களுக்கு ஆப்போனண்ட் யாரும் அன்றைக்கி இல்லை. அதனால் ஷி டுக் ரெஸ்ட்டு. அவங்க ஷி சஃபர்ட் ஜெட் லேக்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. appetite அப்படின்னா ஹங்கர், lauded appreciated, conviction firm faith or belief. ஃபேமாக இருக்கணும் நம்மளுடைய ஃபெய்த், அதாவது என்ன, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம். சேட் சாட்டிஸ்ஃபை, பேலேட் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், ஃபெலிசிட்டேஷன் கங்க்ராச்சுலேட்டரி அட்ரஸ், அடலேஷன் அப்ரிஷியேஷன், எச்டு இம்ப்ரிண்டட் அதனோட மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கிறது, அதான் மீனிங். ஸ்பெகுலேஷன் கெஸ் பண்ணுறது. ஹால் டேக்கிங் அ கலெக்ஷன். ஷி ஹால்ட் a lot of medals. Thank you my dear students for listening this wonderful lesson. Thank you.